ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர் காம்பனன்ட்ஸ். வாங்க காம்பனன்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தலாம். காம்பனன்ட் தான் ஆங்குலர் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் பில்டிங் பிளாக் மாதிரி. இதில் வந்து 4 திங்ஸ் இருக்குது. ஒன்று HTML டெம்ப்ளேட், டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ், CSS செலக்டர், CSS ஸ்டைல்ஸ். இந்த HTML டெம்ப்ளேட்ன்றது என்னென்னா அதுதான் வந்து அந்த காம்பனன்ட் அந்த பேஜில் எப்படி ரெண்டர் ஆக போகுது அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் அது. டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸு அந்த காம்பனன்ட்டோட பிஹேவியர் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் டைப்ஸ்கிரிப்ட் கிளாஸ். இல்லை CSS செலக்டர்ன்றது என்னென்னா அந்த காம்பனண்ட்டை நம்ம அந்த டெம்ப்ளேட்டில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணுறது தான். ஓகேங்களா? இதில் CSS ஸ்டைல்ஸுன்றது ஆப்ஷனல் தான். அது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டெம்ப்ளேட்டில் அந்த காம்பனண்ட் எப்படி யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு தான் CSS ஸ்டைல்ஸ். இப்போது அந்த காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதை பார்க்கலாம். காம்பனண்ட்டை 2 வேஸில் க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து ஆங்குலர் CLI மூலிமா க்ரியேட் பண்ணலாம், இன்னொன்று வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணலாம். CLI க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கமெண்டு ng ஸ்பேஸ் ஜென்ரேட் காம்பனண்ட், அப்படி இல்லைனா ng ஸ்பேஸ் g ஸ்பேஸ் c ஸ்பேஸ் காம்பனண்ட். இப்போது நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணி அதில் எப்படி காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஆங்குலர் CLI மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம எப்படி மேனுவலாக க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டேன். விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம். ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு ng ஸ்பேஸ் நியூ ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் நேமோன்ற கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனோடனே நம்ம ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ng ஸ்பேஸ் ஜென்ரேட் ஸ்பேஸ் காம்பனண்ட் ஸ்பேஸ் காம்பனண்ட் நேம்ன்ற கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ng ஸ்பேஸ் g ஸ்பேஸ் c ஸ்பேஸ் காம்பனண்ட் நேம், இது வந்து அதோட ஷார்ட்கட். இதுக்கு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். 2 மெத்தடுமே நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். 2 மெத்தடில் க்ரியேட் பண்ணாலுமே நமக்கு வந்து ஒரு காம்பனண்ட் க்ரியேட் ஆனாலுமே அதோட HTML டெம்ப்ளேட், அதோட ஸ்பெக் ஃபைல், அப்புறம் டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். அதுதான் இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு பாருங்கள். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.